ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் எனக்கு ஆர்டர் கிடச்ச ஒரு 10 kg வெயிட் உள்ள No.1 கேக். அதை நான் எப்படி செய்தேன், எவ்வளோ ஸ்டெப்பாக பேக் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. நான் 2 kg வெயிட்டுக்கு 2 ஸ்பாஞ்சும் பேலன்ஸு 6 ஸ்பாஞ்ச் 1 kg வெயிட்டுக்கு நான் செய்திருக்கேன். ஸோ டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா 3 செட்ஸாக செய்திருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு செட் 4 kg, அடுத்த ஒரு செட்டு 4 kg, அதுக்கப்புறமா 2 kg, அப்படி டோட்டலாக 3 செட்ஸாக நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்ஸ் எல்லாமே டிமோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டு எல்லா கேக்ஸையுமே ஸ்லைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா இப்போது டோட்டல் 10 kgக்கு நம்ம 3 லேயர் வச்சு செய்கிறதா இருந்ததுன்னா பெரிய கேக்காக செய்யணும். நமக்கு இப்போது பெரிய போர்டு தேவைப்படும். அதே மாதிரி இப்போது நம்ம வண்டியில் 4 வீலரில் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகவும் முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 6 லேயர்ஸ் அந்த ஒரு ஐடியாவில் தான் நான் பிளான் பண்ணி செய்தேன். அதாவது அந்த டால் கேக்கு சைஸு அந்த மாதிரி டோட்டல் 6 லேயர்ஸ் வச்சு டாலாக அந்த No.1 அப்படி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 kg வெயிட் கேக்குக்குள்ள ஸ்பாஞ்ச் 8 inch ஸ்கொயர் டின்லையும், அதே மாதிரி இப்போ 2 kg கேக் வெயிட்டுக்குள்ள அந்த ஸ்பாஞ்ச் 10 inch ஸ்கொயர் டின்லையுமா நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 பீஸ் கேக் இருக்குது. அதாவது 2 kg வெயிட் உள்ள 2, பேலன்ஸ் 6 பீஸ் 1 kg வெயிட்டுக்குள்ளது. இது எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அந்த கேக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேக் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் நான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு அந்த 2 kg வெயிட்டுக்குள்ளே ஸ்பாஞ்ச் 2 ஸ்பாஞ்ச் இருந்துச்சு இல்லையா, அதை தான் நான் ஃபில்லிங்ஸ் எல்லாமே கொடுத்துடுதேன். அதே மாதிரி டார்க் காம்பவுண்ட் அப்புறமா செர்ரி அந்த ரெண்டையுமே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியிலே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த மெத்தடில் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்குறதா இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது அந்த ஸ்பாஞ்ச் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நம்ம அது கையில் எடுத்து அந்த ஒவ்வொன்றா லேயர் பண்ணுற டைமில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓரளவு ப்ராக்டிஸ் இருக்குன்னா மட்டும் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 6 லேயர்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு கேக்காகவே நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். க்ரம் கோட்டிங் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேர்த்து மொத்தமாகவே க்ரீம் அப்ளை பண்ணிட்டு சேர்த்து எல்லாத்துக்கும் சாக்லேட்டும் செர்ரிஸும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டல் அந்த 6 லேயர்ஸ் வச்சு தனித்தனியாகவே க்ரம் கோட் பண்ணி நான் இது ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த 8 inch சைஸில் உள்ளது 3 செட்டும், தென் 10 inch சைஸில் உள்ளது ஒரு செட்டு, இப்படி டோட்டல் 4 செட்ஸ் நான் செய்து வச்சுருக்கிறேன். இனி இது தான் கட் பண்ணி No.1 ஷேப்புக்கு நான் செய்தெடுக்க போகிறேன். எனக்கு இந்த கேக் செய்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு அந்த போர்டு நான் என்ன சைஸுக்கு ரெடி பண்ணேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. அதாவது அந்த 8 inch and 10 inch அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணேன். டோட்டல் ஹைட் எவ்வளோ வரும், அதே மாதிரி விட்த் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு ரஃப் ட்ரா பண்ணி கால்குலேஷன் போட்டுட்டு, அப்போ அதை விடவும் 2 inch சைஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணும். ஐசிங் பண்ணுறதுக்காக இருந்தாலும் நமக்கு கையில் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறது மாதிரியாக சைஸ் கால்குலேட் பண்ணி, இது நார்மல் ப்ளைவுட் தான். ப்ளைவுட் கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரி இவ்வளோ ப்ளைவுட் வாங்கி அதில் நார்மல் ஷீட்டு, ஒரு பிளாக் கலர் ஷீட்டு கவர் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த No.1 அரேஞ்ச் பண்ணது ஆக்சுவலி வீடியோ பேக்கில் வச்சு என்னால் அதை ரெக்கார்ட் பண்ணவே முடியலை. அந்த பெரிய பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை கேமராவோட பேக்கில் எனக்கு நின்றுட்டு செய்ய முடியலை. அதனால தான் நான் அந்த போர்ஷன் ஷூட் பண்ணாதது. இதில் பார்த்திங்கன்னா அந்த No.1ஓட கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹரிசாண்டலில் இருக்கிற போர்ஷன், அது அந்த 8 inch சைஸில் உள்ள 2 கேக் நான் சேர்த்து அப்படி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி சென்டரில் அகெயின் ஒரு பீஸு, அதுக்கு மேலே இன்னொரு பீஸு, அப்புறமா அந்த 10 inch சைஸில் உள்ள பீஸை தான் அந்த கட் பண்ணி அந்த 1ஓட டாப் போர்ஷன் ஜஸ்ட்டு அந்த பெண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கட் பண்ணி கரெக்டாக மொத்தத்தையும் கேக்கு வேஸ்ட் எதுவுமே வராமல் அந்த No.1 நான் டிசைன் பண்ணி எடுத்திருக்கேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இடையிடையே அங்கங்கே ஸ்கியூவர்ஸ் நான் கொடுத்து விட்டுக்கிட்டேன்.
அது உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் இல்லை. இந்த கேக் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock அந்த டைமுக்கு தான் ஆர்டர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 1 day முன்னாடியே இந்த க்ரம் கோட்டிங் எல்லாமே நான் முடிச்சு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டெலிவரி கொடுக்குறதுக்கு ஒரு 1 hour முன்னால், அதாவது நம்ம அந்த ட்ராவல் டைம் கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கே ஒரு 1 hour முன்னாடி எடுத்து தான் அந்த No. 1 செட் பண்ணிவிட்டு ஐசிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த போர்டு வந்து ரொம்ப பெரிய போர்டு, ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நான் ஐசிங் முடிச்சு டேரெக்டாகவே அது கூல் பண்ணவோ எதுவுமே இல்லை, நான் வந்து டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ 10 kg வெயிட் உள்ள ஸ்கொயராக ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள கேக்னா கூட நமக்கு ஐசிங் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா 4 edges தான் வருது, 4 side அப்புறம் 4 edges தான் வருது. இது அப்படி கிடையாது. இந்த ஒன்றுக்கு பாருங்கள் எவ்வளவு எட்ஜு எவ்வளவு சைடு வந்து நம்ம அதை ஷேப் பண்ணி எடுக்கணும். நிஜமாகவே இது வந்து ஐசிங் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் நான் சொன்னது மாதிரி கேமராவுக்கு பேக்கில் நின்று எனக்கு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஃபுல்லாகவே செய்ய முடியலை. ஸோ நான் ஸ்டார்டிங் கொஞ்சம் காமிச்சிட்டு தென் லாஸ்ட்டு அந்த ஒரு ஃபைனல் பிக்சர் தான் என்கிட்ட இருக்குது. அந்த ஃபுல் செய்த வீடியோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ இந்த கேக்குக்கு வந்து ஐசிங் செய்து முடிக்கிறதுக்குள்ளால கை ஒரு வழி ஆயிடுச்சு. அந்த ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி, ஏன்னா அது பைப்பிங் பேக்கில் எடுத்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அவ்வளவு டைம் எடுக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிகிறதுக்குள்ளால க்ரீமில் வந்து பபிள்ஸ் ஏறி நமக்கு ஷேப் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃபுல்லாகவே வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி தான் க்ரீம் கேக் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் எல்லாருமே பேலட் நைஃப் யூஸ் பண்ணி தான் க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த பைப்பிங் பேக்கில் அப்ளை பண்ணி எனக்கு வந்து அது பழக்கமாயிடுச்சு. எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும், நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும், அந்த சேம் அந்த ஈக்குவலாக திக்னஸ் நமக்கு வந்து ஐசிங்கில் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறது. பட் இந்த கேக்குக்கு வந்து அப்படி அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியலை. நான் வந்து டேரெக்டாக பேலட் நைஃப் யூஸ் பண்ணி தான் க்ரீம் ஃபுல்லாகவே ஐசிங் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி கஸ்டமர் வந்து பிங்க் அண்ட் அந்த கிரே கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கேக்குக்கு ஃபுல்லாகவே பிங்க் கலரில் கொடுத்துட்டு கேக்குக்கு பார்டர் வந்து நான் கிரே கலரில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் எடிபிள் பால்ஸ் அப்புறம் எடிபிள் பட்டர்ஃப்ளைஸ் வச்சு சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம வந்து ஐசிங் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காமல் நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு எடுத்துகிட்டு போகும்போது மெல்ட் ஆகாதா, க்ரீம் லூஸ் ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்த கேக் எனக்கு வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருந்துச்சு, ட்ராவல் பண்ணி தான் கொண்டு போயிருந்தேன். நம்ம க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி ஐசிங் செய்கிறதா இருந்ததுன்னா நமக்கு 4 to 5 hours வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் வச்சிருந்தாலும் மெல்ட் ஆகாது. நான் என்னோடய ஓல்டு வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன், ஒரு 5 to 6 hours வரைக்குமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்துட்டும் அந்த க்ரீம் லூஸ் ஆகாமல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்க்ளூடிங் டம்மியில் வரைக்கும் நமக்கு வந்து க்ரீம் மெல்ட் ஆகாமல் இருந்ததை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ க்ரீம் கரெக்டாக பீட் பண்ண கற்றுக்கிட்டா அந்த மெல்ட் ஆகிற இஷ்யூஸ் எதுவுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதாவது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறமா டவுட்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.